அண்மை செய்தி கோவை உடையாம்பாளையம் பகுதியில் மாட்டு இறைச்சி விற்கக்கூடாது என மிரட்டிய பாஜக நிர்வாகி மீது வழக்கானது பதியப்பட்டிருக்கிறது. பாஜக ஓபிசி பிரிவு மாநகர மாவட்ட செயலாளர் சுப்பிரமணி மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மாட்டிறைச்சி விற்கக்கூடாது என தகரு செய்த வீடியோ வெளியான நிலையில் காவல்துறை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக அண்மை தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. என்ன சொன்ன வேற எந்த கடை வேணாலும் பீஃப் பிரியாணி போடக்கூடாதுன்னு சொல்லிடுது. மாட்டு பிரியாணி ஆகாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நீ மறுபடியும் யாரும் வற்புறுத்து கிடையாது. நீ பீஃப் பிரியாணி போட முதல்ல நீ யாரு என்ன சொன்னீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நீ எவனை கூப்பிட்டு நீ முதல்ல நான் சொல்ற கேளு. இப்படி தோசை உனக்கு யாரும் கடை போட வேணும் சொன்னாங்க. இப்படி கடை போட வேணும் சொன்னாங்க. சரிங்கண்ணா பீஃப் போடுறதுனால என்னென்ன தப்பு? பீஃப் ஆகாம ஆகாது மீன் எடுக்க சொல்லுங்க. மீன் எடுக்க சொல்லுங்க. எடுக்க முடியாதுண்ணா. உன்னால என்னென்ன செய்ய முடியும்? எடுக்க முடியாதுண்ணா. முதல்ல நீ அது சொல்ல எடுத்து சொல்லு. என்ன எடுக்க முடியாது? என்னமே எடுக்க முடியாது. ஆமா நான் எடுக்க சொல்லுங்க. மீன் கடை எல்லாத்தையும் எடுக்க சொல்லுங்க. அது நீங்க சொல்லாதீங்க. அது நீங்க சொல்ற ரூல்ஸ் இல்ல. நீங்க சொல்ற ரூல்ஸ் இல்ல. நீங்க ஏன் சொல்றீங்க? எங்களுக்கு என்ன தொழில் தெரியுமோ அதை தான் நாங்க செய்ய முடியும். நீ பேசாம இரு. என்ன பேசாம இரு? வரட்டும் யார் வராங்களோ வரட்டும் விடு. நீ யாரை கூப்பிடு நம்ம